ரத்த சோகையை சரி பண்ணி உடம்புல ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதை நீங்கள் வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய குருமா ரெசிபி தான் இது. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரே ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா, அதனால் பொடியாக கட் பண்ணாமல் நடுவில் ஒரு கீரல் மட்டும் போட்டுட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் புதினா, கொஞ்சம் போல் மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இதே மெத்தடில் பீட்ரூட் மட்டும் இல்லைங்க, எந்த காய்கறினாலும் போட்டு செய்யலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ காய்கறி விரும்பி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த மசாலா வாசனைக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட்டோட உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டு குருமா செய்ய போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பீட்ரூட்டோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. கூடவே நல்ல பெரிய உருளைக்கிழங்கா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா அப்படின்னு எந்த மசாலா வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் இதில் வதங்கட்டும். காய்கறியை 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி அதில் அலசி விட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த கிரேவியோட பதம், அந்த குருமாவோட பதம் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரோட மூடியை போட்டுட்டு 1 அல்லது 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். காய்கறி வேகிறதுக்கு 1 விசிலே போதும். ஆனால் நம்ம 2 விசில் விட்டோன்னா அந்த கிரேவியோட நல்லா சேர்ந்தாப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் 2 விசில் போல் விட்டுட்டு இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. சில பேருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரெட்டாக இருந்தால் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டே பீட்ரூட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது அவ்வளோ சத்தாக இருக்காதுங்க. அதனால் நம்ம இப்படி டேரெக்டாக போட்டு செய்கிறதே ரொம்ப நல்லது. பெரும்பாலும் நம்ம பீட்ரூட்டை கூட்டு மாதிரியோ அல்லது பொரியல் மாதிரியோ தான் செய்வோம். அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி குருமா மாதிரி வச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ யாரும் கஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க, அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.